வணக்கம். மரியாதை. நாம எல்லாருமே மத்தவங்க நமக்கு கொடுக்கணும்னு நினைப்போம் இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா, மரியாதைங்கிறது நாம கேட்டு வாங்குற விஷயம் இல்ல. அது ஒரு வீடு கட்டுற மாதிரி நாமளே பொறுமையா ஒவ்வொன்னா செதுக்கி உருவாக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த பகுதியில அந்த மரியாதைய எப்படி கட்டுறதுங்கிற ப்ளூ பிரிண்ட்டை தான் நாம பார்க்க போறோம். மரியாதை கேட்கப்படுவதில்லை, அது சம்பாதிக்கப்படுகிறது. இந்த ஒரு வரி நம்ம மரியாதை பத்தி வச்சிருக்கிற மொத்த பார்வையுமே மாத்துது இல்லையா? மரியாதைங்கிறது பவர்ல வர்றதில்ல, நம்மோட செயல்களுக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம். அப்போ மரியாதையை சம்பாதிக்கிறதுன்னா என்ன? ஒரே நாள்ல ஏதோ பெரிய விஷயம் செஞ்சு வாங்குற பட்டமா? இல்லவே இல்ல. அது ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எவ்வளவு நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கோம் அப்படிங்கறத பொறுத்தது. கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து உருவாகுற ஒரு விஷயம். சரி, இந்த மரியாதைங்கிற கட்டடத்தை நம்ம எப்படி கட்ட போறோம்? முதல்ல அதோட அஸ்திவாரம் என்னன்னு பார்ப்போம். அப்புறமா அதோட 3 முக்கியமான தூண்கள், அதாவது குணம், செயல், அப்புறம் நம்மளோட உரையாடல். இத பத்தி விரிவா பேசிட்டு கடைசியா இது எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல ஒரு பழக்கமா மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் பகுதிக்குள்ள போலாம். மரியாதையோட அடித்தளம். ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்க அதோட ஃபவுண்டேஷன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் மரியாதைக்கும். அதோட ப்ளூ பிரிண்ட்டை முதல்ல புரிஞ்சுக்குவோம். இந்த மரியாதைங்கிற கட்டமைப்ப 3 தூண்கள் தான் தாங்கி பிடிக்குது. முதல் தூண் நம்மளோட குணம், அதாவது உள்ளுக்குள்ள நாம எப்படிப்பட்டவங்க. 2வது நம்மளோட செயல், நாம என்ன செய்றோம். 3வது நம்மளோட உரையாடல், அதாவது மத்தவங்க கூட எப்படி பழகுறோம் பேசுறோங்கிறது. சிம்பிள் தான் இல்லையா? வாங்க, தூணான குணத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுதான் நம்ம மரியாதையோட படி. நீங்க உண்மையிலேயே யாருங்கிறத பத்தினது. இந்த குணங்கிற தூணை 5 முக்கியமான பழக்கங்கள் உருவாக்குது. என்னென்னா, கொடுத்த வாக்க காப்பாத்துறது, தப்பு பண்ணா அதை ஒத்துக்கிறது, தேவையில்லாம மத்தவங்கள பத்தி பேசுறத தவிர்க்கிறது, அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்ணாம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிறது, அப்புறம் எவ்வளோ பெரிய பிரஷர் வந்தாலும் கூலா இருக்கிறது. இது ஒவ்வொன்றுமே நீங்க எவ்வளோ நேர்மையானவங்கன்னு காட்டும். கொடுத்த வாக்க காப்பாத்துறதுன்னா 99% இல்ல, 100% இதுல எந்த விதமான சமரசத்துக்கும் இடமே கிடையாது. நீங்க சொன்னா செய்வீங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்துட்டா போதும், மரியாதை தானா வரும். இதுதான் உங்க செல்வாக்கோட முதல் படி. தப்பு நடக்கும்போது நம்ம முன்னாடி 2 வழிதான் இருக்கு. ஒன்னு, மத்தவங்க மேல பழிய தூக்கி போடுறது. இது உங்க மரியாதைய ஒரே நொடியில காலி பண்ணிடும். இன்னொரு வழி, ஆமா இது என் தப்பு தான்னு தைரியமா பொறுப்பேத்துக்கிறது. இது உங்க மெச்சூரிட்டியை காட்டுறது மட்டும் இல்ல, உங்க மேல இருக்கிற நம்பிக்கைய பல மடங்கு அதிகமாக்கும். சரி, அடுத்ததா 2வது தூணுக்கு போலாம், செயல். நல்ல குணங்கள் மனசுக்குள்ள இருந்தா மட்டும் போதுமா? நிச்சயமா பத்தாது. அதான் நம்ம செயல்கள் மூலமா இந்த உலகத்துக்கு காட்டணும். செயலுங்கிற தூணுக்கு கீழே 4 பழக்கங்கள் வருது. கரெக்ட் டைம்க்கு வர்றது, இல்ல கொஞ்சம் முன்னாடியே வர்றது, வெறும் பிரச்சனைகளை மட்டும் சொல்லாம அதுக்கான தீர்வுகளையும் கொண்டு வர்றது, மத்தவங்க எதிர்பார்க்கறத விட ஒரு படி அதிகமா செய்யறது, அப்புறம் நேர்மையான ஃபீட்பேக் கேட்கறது. இது ஒவ்வொன்றுமே நீங்க எவ்வளோ கமிட்டடா இருக்கீங்கன்னு காட்டும். யோசிச்சு பாருங்க, ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டுறது ரொம்ப ஈஸி, அதை யார் வேணா செய்யலாம். ஆனா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வோட வர்றாங்களே, அவங்கள தான் இந்த உலகம் மதிக்கும். நீங்க பிரச்சனையோட ஒரு பகுதியா இருக்க போறீங்களா, இல்ல தீர்வோட ஒரு பகுதியா இருக்க போறீங்களாங்கிறத உங்க செயல்கள் தான் முடிவு பண்ணும். இதுதான் உண்மையான லீடர்ஷிப். ஒரு தடவை மட்டும் ஏதோ ஒன்ன சூப்பரா செய்யறது பெரிய விஷயமே இல்ல. ஆனா ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமா செய்றீங்களே, அதுதான் உண்மையான சிறப்பு. இந்த மாதிரி சின்ன சின்னதா நீங்க செய்யற கூடுதல் முயற்சிகள் காலப்போக்குல உங்க மதிப்பை பல மடங்கு உயர்த்தும். அது ஒரு கூட்டு வெட்டி மாதிரி. இப்போ நம்மளோட 3வது ஃபைனல் தூணுக்கு வந்தாச்சு, உரையாடல். நாம எப்படி பேசுறோம், மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோங்கிறத வச்சு நம்ம மரியாதை ஒரே நொடியில உருவாகவும் செய்யும், உடையவும் செய்யும். அவ்வளோ பவர்ஃபுல் இது. இங்க 3 பழக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல நல்ல காது கொடுத்து கேட்கறது, அப்புறமா பேசுறது, என்ன சொல்ல வரோமோ அதை சுத்தமா தெளிவா சொல்றது, அப்புறம் மத்தவங்க ஜெயிக்கிறதுக்கும் அவங்க திறமைய காட்டுறதுக்கும் இடம் கொடுக்கறது. இந்த 3 விஷயம்தான் நம்பிக்கைக்கும் நல்ல உறவுகளுக்கும் அஸ்திவாரமே. மக்கள் அவங்க சொல்றத நாம கேட்கும்போது தான் நாம அவங்கள மதிக்கிறோன்னு உணர்றாங்க. கேட்கறதுனா சும்மா தலையாட்டுறதில்ல, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு உண்மையிலேயே புரிஞ்சுக்க முயற்சி பண்றது. இது உங்க பணிவை காட்டுறது மட்டும் இல்ல, ரொம்ப ஆழமான தொடர்புகளை உருவாக்கவும் இது ரொம்ப உதவும். தன்னம்பிக்கை அதிகமா இருக்கிறவங்க மத்தவங்கள மேல தூக்கி விடுவாங்க. ஒரு வெற்றி கிடைச்சா அதுக்கான பெருமையை மத்தவங்களுக்கு கொடுக்கறது பலவீனமே கிடையாது. அதுதான் உண்மையான பலம். உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நீங்க மேல கொண்டு வரும்போது அவங்க கூட சேர்ந்து நீங்களும் வளருவீங்க. சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். மரியாதைங்கிறது ஏதோ நாம போய் அடைய வேண்டிய ஒரு இடம் இல்ல, அது ஒரு தொடர்ச்சியான பயணம். இது ஒரு நாள் ப்ராஜெக்ட் அல்ல, இது ஒரு தினசரி பயிற்சி. நாம இதுவரைக்கும் பார்த்த அத்தனை பழக்கங்களையும் இந்த 3 முக்கியமான கொள்கைகளுக்குள்ள கொண்டு வந்துடலாம். 1,
உங்க சொல்லும் செயலும் எப்பவும் ஒண்ணா இருக்கணும். 2 உங்க நடத்தை எல்லா சூழ்நிலையிலயும் ஒரே மாதிரி நிலையா இருக்கணும். 3 உங்க அணுகுமுறை எப்பவும் முதிர்ச்சியோட இருக்கணும். முடிவா இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான சிந்தனையோட நிறைவு செய்யலாம். மரியாதையை சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய கவர்ச்சியோ பேச்சாற்றலோ தேவையில்ல. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நல்ல குணம், ஒழுக்கம், அப்புறம் தொடர்ச்சியான நிலைத்தன்மை. இது ஒரு சிலருக்கு மட்டும் வர்ற வரம் கிடையாது. முயற்சி பண்ற யார் வேணாலும் இதை அடைய முடியும். அப்போ இந்த கேள்வியோட உங்களை நான் இன்னைக்கு விட்டுட்டு போறேன். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த பழக்கங்கள்ல உங்க மரியாதைங்கிற கட்டடத்தை இன்னும் வலுவாக்க நீங்க முதல்ல எந்த பழக்கத்தை உருவாக்க போறீங்க? யோசிங்க, செயல்படுங்க. நன்றி.